இரு முனைகளிலும் தொழுது கொள்ளுங்கள். அதிகாலை நேரத்தில் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். அவனே உங்களை ஒவ்வொரு இரவிலும் மரணிக்க செய்கின்றான். நடுத்தொழுகையாக அல்லாஹ் அசரை ஆக்கியுள்ளான். இந்த மாதிரி குர்ஆன்ல வசனங்கள்லாம் வருது. ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, மகரிப் தொழுகைக்கு பிறகு அடுத்த நாள் தொடங்குகிறது என்று சொல்வது எப்படி சரியாக முடியும்? கால்நடைகளிலும் உங்களுக்கு படிப்பினை இருப்பது என்று அல்லாஹ் சொல்கிறான். இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடையில் அதன் வயிற்றிலிருந்து கலப்பற்ற பாறை நாம் அருளுகிறோம் என்று சொல்கிறான். இது உங்களுடைய டெக்ஸ்ட்ல இருந்து பார்த்தது. அடுத்துட்டு ஒரு குர்ஆன்ல அவைகளின் உடம்பில் இருந்து நீங்கள் அருந்துவதற்காக நாமே தருகிறோம் என்று சொல்கிறான். அப்படியானால் இது சரியாக இருக்குமா என்பதுதான். சாணம் என்பது கூட டெக்ஸ்ட் அரபில் என்ன விஷயம், அது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? ஒரு நாள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணும், அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும். ஒரு நாள் என்பது எப்ப ஆரம்பிக்குது? ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாள் என்பது எப்ப ஆரம்பிக்குது என்று கேட்கிறாங்க. இப்ப ஆங்கிலேயர்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் என்பது நள்ளிரவு 12 மணிக்கு மேல ஆரம்பிக்கும். இரவு 12 கடந்தா டேட் மாறிக்கிறோம். வாட்சில எல்லாம் நினைஞ்சிறேன், கம்ப்யூட்டர்ல எல்லாம் டேட் இப்ப மாறேன். ராத்திரி 12 மணிக்கு செல்போன்ல பாத்தீங்கன்னா 12 மணிக்கு பார்த்தா இருக்கேன், வேற நாளை காட்டிடும்ல, இன்னைக்கு உள்ள டேட்டா அடுத்த நாள் மாறிக்கிறோம். அப்ப இந்த ஆங்கிலேயர்களுடைய கணக்கு பிரகாரம் ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குது? இரவின் பாதியில, நள்ளிரவில் இருந்து என்ன செய்கிறது? 12:01 என்னவாகிறது? அது 12:01 தான் 1 ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் அர்த்தம். அப்ப இந்த 12:01 என்ன செய்கிறது? இரவு 12 PM 1 இருக்குல்ல, அப்பதான் என்னவாகிறது? நாள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு அவங்க மேற்கத்திய உலகம் சொல்லுகிறது. நம்ம நாட்டில் உள்ள தமிழ் மக்களுடைய பழக்க பிரகாரம் ஒரு நாள் வைகரையில ஆரம்பிக்கிறது, காலையில ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? காலையில தான் ஒரு நாள் என்று சொல்லுவாங்க. அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் என்பது எப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு காலம் நம்ம என்ன நம்பி இருக்கிறோம்? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மகரிப்ல தான் ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. எப்ப ஆரம்பிக்கிறது? மகரிப்னா சூரியன் மறையுதுல, சூரியன் உதித்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது ஒரு சாரார் சொல்றாங்க. ஒரு சாரார் சொல்றாங்க நள்ளிரவில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, சூரியன் மறையுதுல, மறைவதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்க எல்லாரும் காலகாலமா நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் கரெக்டும் கூட. நம்ம காலகாலமா எதை நம்பி இருக்கிறோம் இந்த விஷயத்துல, அதுதான் குர்ஆன் ஹதீஸில் இருந்து உள்ள சரியான ஆதாரம். அது எதனால இப்படி சொல்றோம்னு கேட்டா, பல ஆதாரங்கள் அதுக்கு இருக்கிறது. முதலாவது உலகத்துல இரவு ஃபர்ஸ்டா பகல் ஃபர்ஸ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு தான் ஃபர்ஸ்ட். வழங்குதா? இரவு தான். பகல்னு வர்றாருன்னா அதுக்கு தனியா ஒண்ணு வேணும், வெளிச்சம் ஒண்ணு வேணும். அது படைச்சா தான் என்ன பகல்னு ஒண்ணு ஆக முடியும். அது இல்லாத வரைக்கும் எது ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் இருட்டு தான் ஃபர்ஸ்ட். இருட்டா இருக்கிறதுல அந்த சூரியன்கிற வெளிச்சத்தை வந்ததுனாலதான் பகலாகுது. உண்மையிலேயே பூமியில எப்பவும் இருக்க வேண்டியது என்னது? இருட்டு தான். இருட்டுங்கிறது இங்க பகல் அசல் நீங்க நினைக்கிறீங்க, பகல் அசல் கிடையாது. அசல் எது? இருட்டாக டார்க்காக இருப்பதுதான் பூமியுடைய அசல் தன்மை. அந்த டார்க் எதனால உங்களுக்கு மாறுதுன்னு கேட்டா, பெரிய வெளிச்சத்தை லைட் அடிச்சாச்சு, டார்ச் லைட் போட்டாச்சு. மேல இருந்து என்ன சூரியன்கிற லைட்டை அடிச்ச உடனே அந்த இருட்டை விரட்டி விட்டு என்ன செய்யறது? பகல்ங்கிறத காட்டுது. அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எது துவக்கமாக இருந்திருக்க முடியும்? இரவு தான் ஒரு ஸ்டார்டிங். இரவு உடைச்சுக்கிட்டு தான் எது வருது? பகல் வருகிறது. சரியா? அப்ப இரவு தான் முந்தின்னு வர வேண்டும். அல்லாஹ் கூட என்ன செய்யறான்னு கேட்டா, ஆயத்துல் லஹுமுல் லைல், இரவு அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. நஸ்லஹு மின்ஹுன் நஹார், அதிலிருந்து பகலை உரித்து எடுக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப நீங்க முதலாவது விளங்க வேண்டியது என்னன்னு கேட்டா, சூரியன் மறை, அதான் அசல், அதான் துவக்கம். அதாவது வெளிச்சம் இல்லாமல் இருந்ததுதான் அசல் ஆரம்பமே. பூமியுடைய படைப்பை எப்படிதான் இருந்துச்சு? வெளிச்சம் இல்லாம தான் இருந்தது. அந்த நிலை எப்ப நமக்கு கிடைக்கிறது? சூரியன் மறைஞ்ச உடனே தான் கிடைக்கிறது. அப்பதான் ஒரு நாளுடைய துவக்கம் ஆரம்பிக்கிறது. அதனால நம்ம நாளுடைய துவக்கம் மகரிப் என்பதுதான் கரெக்டான ஒரு கணக்கு. அதுல இன்னும் சொல்ல போனா ஹதீசுகள்ல நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பல ஹதீசுகள் நமக்கு கிடைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றோம். இப்ப நம்ம இந்த இரவு இருக்குல்ல, இந்த இரவை நம்ம என்ன இரவுன்னு சொல்லுவோம்? திங்கக்கிழமை இரவும் போனோமா நம்ம நடைமுறையில். இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சூரியன் மறைகிற வரைக்கும் தான் ஞாயிற்றுக்கிழமை. இந்த இரவு நம்ம என்ன இரவுன்னு சொல்லுவோம் முஸ்லிம்கள்?
திங்கள் இரவும் இது விளங்குதா? இது திங்கள் இரவு, அந்த பகல் திங்கள் பகல். முதல்ல இரவு முதல்ல போட்டுக்கிறோம், அது சூரியன் மறையிற வரைக்கும் பகல் பின்னாடி வருங்கிறோம். இப்ப நம்ம நடைமுறையோட என்ன பேசிக்கிறீங்க, இதை திங்கள் இரவுன்னு சொல்லுவீங்க. நாளைக்கு இப்ப திங்கக்கிழமைக்கு பின்னாடி வருமே, அதை வந்து செவ்வாய் இரவுன்னு தான் சொல்லுவோம். அப்ப நம்ம கணக்குப்படி என்ன செய்யறோம், இது வந்து திங்கள் இரவு, அது நாளைக்கு வரக்கூடியது திங்களுக்கு பின்னாடி வருமே, அது செவ்வாய் இரவுங்கிறோம். அப்ப அந்த இந்த அடிப்படையில் நீங்க வழங்கி கொண்டு இப்ப பாருங்க, இப்ப ஒரு ஹதீஸ்ல வருகிறது, திங்கக்கிழமை இரவு பேரிச்சம்பழம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்னன்னு கேட்டா, தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து ஒரு உப்பு கரிக்கக்கூடிய தண்ணியா தான் இருக்கும் மதீனாவுல அந்த காலத்துல. அந்த தண்ணி டேஸ்டா இருக்கிறதுக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை முத நாள அந்த பானையில போட்டு வச்சிருவாங்க. பானைனா தோல் பை தான், தோல் பையில உள்ள பானை மாதிரி இருக்கும், அதுல கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை தண்ணியில அள்ளி போட்டுருவாங்க. அந்த பேரிச்சம்பழத்துல ஊறும்ல, ஊற என்னவாயிரும்னு கேட்டா, அந்த அதுல உள்ள அந்த உப்பு தண்ணியை எடுத்து விட்டு இதனுடைய ஸ்வீட் அப்படி கொஞ்சம் லேசா அப்படி இறங்கி குடிப்பதற்கு அந்த தண்ணி என்ன இருக்கு, கொஞ்சம் ஒரு சுவையான ஒரு தண்ணீரா மாறிடும். அதனால அந்த பேரிச்சம்பழத்தை அதனால 3 நாள் 4 நாளைக்கெல்லாம் ஊற வச்சோன்னா போதையா போயிடும். அவ்வளவு நாளைக்கு பண்ணக்கூடாது. ஒரு நாள் அளவுக்கு என்ன செய்யலாம், ஊற வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் அளவுக்கு, அந்த ஒரு நாள் 2 நாள் அளவுக்கு ஊற வச்சு என்ன செய்வாங்க, அதை வந்து சாப்பிடுவாங்கன்னு வருது, ரசூலுல்லாஹ்வுக்கு செய்வோம். அதுல ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, திங்கக்கிழமை என்ன செய்வோம், நாங்க ஊற வைக்குவோம், திங்கக்கிழமை இரவு ஊற வைக்குவோம், திங்கக்கிழமை இரவுல ஊற வச்சத திங்கக்கிழமை பகல்ல குடிப்பாங்க. நல்லா கவனிக்கணும், திங்கக்கிழமை இரவு ஊற வைக்குவோம், திங்கக்கிழமை இரவுல ஊற வச்சது எப்ப குடிப்பாங்க, திங்கக்கிழமை பகல்ல குடிப்பாங்க அப்படின்னு வருது. இப்ப வந்து திங்கக்கிழமை இரவுல ஊற வச்சதை வந்து திங்கக்கிழமை பகல்ல எப்படி குடிக்க முடியும்? இவங்க கணக்குப்படி இருந்தா, பகல் முந்தினதா இருந்தால் திங்கக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவில் ஊற வச்சுட்டோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை பகல் எப்படி குடிக்கிறது? ஞாயிற்றுக்கிழமை பகல் தான் போச்ச முன்னாடியே. அப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த இரவில் ஊற வச்சோம்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை பகலில் உங்களுக்கு குடிக்க இயலுமா? குடிச்சா என்ன அர்த்தம்? இரவு தான் முந்தின்னு அர்த்தம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை இரவுல நம்ம வந்து என்ன செய்யறோம், இன்னைக்கு தான் திங்கள் இரவு, திங்கள் இரவு தான். இப்ப திங்கள் இரவு நம்ம இருக்கிறோம்ங்க, திங்கக்கிழமை இரவில் நம்ம இருக்கிறோம். நம்ம நம்பிக்கை பிரகாரம் திங்கக்கிழமை இரவு இது விடிஞ்சால் திங்கக்கிழமை பகல், அந்த அர்த்தம் வச்சுக்கிட்டா கரெக்டா போயிடுது. திங்கக்கிழமை இரவு ஊற வைக்கிறோம், விடிஞ்சா திங்கக்கிழமை பகலை குடிச்சிடலாம். சுபுகு தான் ஒரு நாளுடைய ஆரம்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப சுபுகு வந்தா என்ன நாளா போயிரும்? சுபுகு வந்தா வேற நாளா மாறி போயிரும். சுபுகுலே தான் நாள் ஆரம்பிக்குன்னு சொன்னார்களே, ஆனால் அவங்க கணக்கு பிரகாரம் இது என்ன ராத்திரி? ஞாயிறு ராத்திரி. ஞாயிறு முதல்ல சுபுகு பகல் வந்துருச்சு, இது ஞாயிறு ராத்திரி. இப்ப ஞாயிறு ராத்திரி ஊற போட்டதை வந்து மறுபடியும் ஞாயிறு பகல் எப்படி குடிக்க முடியும்? பகல் தான் முந்தி போச்ச. அப்ப ஹதீசுகள்ல இந்த வரக்கூடிய தெளிவான வசனத்தை பார்க்கும்போது நபிகள் நாயகம் காலத்துடைய நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு குர்ஆனுடைய தமிழாக்கம் இருக்குல்ல, நம்முடைய தமிழாக்கம், அதுல நாளின் ஆரம்பம் எது என்று நிறைய நினைஞ்சிருக்கிறோம். இது இந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் எப்படி எல்லாம் இது பயன்படுத்தப்பட்டுச்சு என்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறோம், ஆதாரம் காட்டியிருக்கிறோம். பல லைலத்துல் கத்ர் இரவுல இருந்து பல விஷயங்களை சொல்லும் பொழுது, அதாவது திங்கட்கிழமை 27வது இரவிலே அவர்கள் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து 27ஆம் நாள் பகல்ல வீட்டுக்கு போனாங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப 27 இரவு முந்தி விடுகிறது, பகல் பிந்தி விடுகிறது அர்த்தமாகுது. இப்படி நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம விளங்கணுமே தவிர, இவங்க என்ன மாதிரி ஆதாரத்தை வைக்கிறாங்கன்னு கேட்டா, நடுத்தொழுகை ஒரு உதாரணம் காட்டுறாங்க. அதிகாலையில் குர்ஆன் ஓதுங்கள், அதிகாலையில் குர்ஆன் ஓது நல்லதுன்னு வந்தா அந்த வசனம் வந்து ஒரு நாளுடைய ஆரம்பங்கிற அர்த்தத்தை காட்டுமா? சிறந்தது குர்ஆனை காலை நேரத்தில் ஓதுவது சிறந்தது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆதாரம் என்ன? காலையில் ஒரு அப்படின்னா லொஹர்ல ஓதுற சிறந்ததுன்னு வந்தா லொஹர் ஒரு நாளுடைய ஆரம்பம் ஆயிருமா? அப்ப ஒரு சிறந்தது வந்து பல விஷயங்கள் சிறந்ததா இருக்கலாம். இதுல இருந்து அவங்க ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து தொழுகையை வந்து நடுத்தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்குது. நடுத்தொழுகை அசர் என்று ரசூலுல்லாஹ் வழக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அசர்ல எப்ப நடுத்தொழுகை அது ஆகும் அப்படின்னு பார்த்தா, சுபுகு ஃபர்ஸ்டா இருந்தா தான் நடுத்தொழுகை வரும். சுபுகுல ஒரு அது அங்கிட்டு 2 போச்சு, மகரிபி அந்த பக்கம் 2 போச்சு, நடுவுல அசரு. நடுத்தொழுகை குர்ஆன்ல வருது அசரை பத்தி. அதனால ஒரு நாளுக்கு சுபுகு தான் ஆரம்பங்குவாங்க. இது நடுத்தொழுகைன்னு அந்த வார்த்தை இருக்கிற உஸ்தாங்கிற வார்த்தை, அதுக்கு வந்து நடுத்தொழுகைங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி சிறந்த தொழுகைங்கிற அர்த்தம் இருக்கிறது.
அந்த இடத்தில் சிறந்த தொழுகைங்கிற அர்த்தத்துக்கு தான் அது வந்திருக்கிறது. ஏன்னா நாளுடைய துவக்கம் மக்ரிபு என்று ரசூலுல்லாஹ் தெளிவா காட்டிவிட்ட காரணத்தினால அவங்க வாழ்க்கையை பூரா அப்படித்தான் பயன்படுத்தி வாழ்ற வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால சிறந்த அர்த்தம்னு அப்படி கொடுக்கிறோம். அதனால ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது எப்ப சூரியன் மறையுதோ அதான் ஆரம்பிக்கிறது. மக்ரிபுல தான் ஆரம்பிக்கிறதே தவிர ஃபஜ்ர்ல இருந்து என்ன செய்யாது, ஒரு நாள் ஆரம்பிக்காது. அப்படிங்கறது இன்னும் விவரம் கூட வேணும்னா இந்த மாற்று கருத்து உள்ளவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பதில் சொல்லி நாளின் துவக்கம் எது என்று நம்ம குர்ஆன் தமிழாக்கத்தில் ஒரு நோட்ஸ் போட்டிருக்கோம். குர்ஆன் தமிழாக்கம் வச்சுக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதாவது தமிழாக்கம் குர்ஆனுடைய தமிழாக்கத்தில்